இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மட்டும் கன்சீவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கயேன், உன்னை வேற மாதிரி கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னை தரையிலேயே நடக்க விட மாட்டாங்க, உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ தான் விவிஐபி. அப்புறம் என்னெல்லாம் கூட மதிக்க மாட்டாங்க. சிவா, அது விஷயமா தான் பேசணும். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ குழந்தைய பெத்து கொடுத்துட்டா மட்டும் போதும், வளர்க்கறதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. நீ அதை பத்திலாம் எதுவும் கவலையே படாத, என் பாட்டியே கூட பார்த்துப்பாங்க. சிவா, குழந்தை வேணும் தான், ஆனா அத நாமளே பெத்துக்கணுமா? இல்ல சிவா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். அம்மா, பின்ன நமக்கு குழந்தை வேணும்னா நாம தானே பெத்துக்கணும் ஜனனி. அது இல்ல சிவா, நம்ம வேற மாதிரி பண்ணா என்ன? புரியுற மாதிரி சொல்ல. சிம்பிள் சிவா, நமக்கு தேவை குழந்தை தானே. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டா? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேக்குறாங்க, நீ பார்த்தா வெளியில இருந்து அடாப்ட் பண்ணலாமான்னு கேக்குற. பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன் தலையில ஒரு முடி இருக்காது, பாத்துக்க. அதுக்கு இல்ல சிவா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கன்சீவ் ஆகிறத நினைச்சா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நார்மல் டெலிவரி, இந்த சிசேரியனு, அது இதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் என்னால தாங்க முடியுமான்னு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சிவா. ஜனனி, இதுக்கெல்லாமா பயப்படுவ? இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு கொடுத்து வைக்காத ஒரு விஷயம். நாங்க என்னதான் நினைச்சாலும் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து 10 மாசம் அதுக்காக வாழ்ந்து பெத்தெடுத்து பால் கொடுத்து இதெல்லாம் ஆம்பளைங்களால பண்ண முடியுமா? பெண்களுக்கு கிடைச்ச வரம், கொடுப்பன. இல்லனா சிவா, ஒன்னு பண்ணலாமா? குழந்தை இப்பவே வேணுமா என்ன? நம்ம கொஞ்சம் 5 இயர்ஸ் தள்ளி போடலாமா? ஜனனி, உன் பயம் எனக்கு புரியுதுமா. பட் இதுவே லேட்டுன்னு பாட்டி சொல்றாங்களே. நமக்கு என்ன அவ்வளோ வயசாகியா போச்சு? உனக்கு வயசாகல, பாட்டிக்கு வயசாகி போச்சுல்ல. தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்க, பாட்டி வேற மாதிரி முடிவெடுத்துருவாங்க. அது நல்லது இல்ல. வேற முடிவுனா என்ன மாதிரி? அவங்களுக்கு பேர குழந்தை வேணும். தனக்கு வயசாயிட்டே போது, இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு அவங்க நம்புறாங்க. அதனால வாரிசை பார்த்துட்டு போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசை நியாயமானது தானே.